பிள்ளைங்களுக்கு சம்மர் லீவ் விட்டாச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. முறுக்காவது செஞ்சு போடலான்னு பார்த்தா அரிசி உளுந்து மில்லில் கொடுத்து அரைச்சு அதை ரெடி பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. நினைச்ச உடனே டக்குன்னு பண்ணுற மாதிரி ஏதாவது ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுத்த இடியப்ப மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்திருக்கேன். கூடவே ஓமம் இருக்கு இல்லையா, அதையுமே லைட்டா கசக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நான் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாமே ஒன்று போல கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் வந்துட்டு உருக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவுல நெய் வந்துட்டு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வீட்டில் வறுத்த இடியப்ப மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின இடியப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கடையில் வறுத்தெடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பரலையில் போட்டு புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவை மாவு எடுக்கும் போதும். இப்போ முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த பரலையிலையுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஒருவேளை முறுக்கு பரலையில் போட்டுட்டு மாவு வச்சுட்டு உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து பிணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக புளிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரணும் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு அரிகரண்டி எடுத்துட்டு அதுலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சைஸ் கரெக்டாக வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, வீட்டில் பண்ணுறதே நமக்கு ஸ்பெஷல் தான். ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரே டைமில் 3லேருந்து 4 வரைக்கும் போட்டு சுடலாம். உடஞ்சிரும் இல்லைன்னா உதிர்ந்துரும் அப்படிங்கிற பயம்லாம் வேணாம், ரொம்ப சூப்பராக வரும். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வச்சுக்காதீங்க. பார்க்குறதுக்கு லேசாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட சூட்டுக்கு இன்னுமே லைட்டான ஒரு கலர் கொடுக்கும். நான் எடுத்த மாதிரியே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சுடுற இந்த சைஸில் கரெக்டாக 30 முறுக்கு கிட்ட உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் மாவு பிணைஞ்சு சுட்டு முடிக்கிறது வரைக்குமே குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட தான் வரும். இவ்வளோ முறுக்கு உடனே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ டக்குன்னு ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது பண்ணுங்க. செம்ம கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். டீ டைமுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ்க்குமே கொடுத்து விடலாம். ஸோ இந்த கிறிஸ்பியான முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.